ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னுடைய வீடியோ நீங்கள் இதை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து புளி சாதம் செய்கிறதுக்காக வேர்க்கடையில் எண்ணெயில் தனியாக வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் புளி கரைச்சல், வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, நெக்ஸ்ட் வந்து பூண்டு கொஞ்சம் தட்டி எடுத்துன்னு இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து கடலப்பருப்பு போட்டுக்கலாம். கடலப்பருப்பு போட்டதுக்கப்புறம் கடலப்பருப்பும் கலர் சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் வந்து கடுகும் பொரிஞ்சதும் கொஞ்சம் சீரகமும் எள்ளும் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து எள் வந்து எண்ணெய் நல்லா சூடாக இருந்ததுனால எள் வந்து தெரிச்சிருச்சு. நீங்கள் வந்து எள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மிளகாய் வந்து தீஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு வந்து நசுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பூண்டு வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வதக்கிடணும். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். ஸோ அதனால் நல்லா கொஞ்சம் சால்ட் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நிறைய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் நான். நிறைய வெங்காயம் போட்டு நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிட்டு செஞ்சால் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக வதங்கிடும். ஸோ அதனால் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். கலருக்காக கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். நல்லா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டுட்டு வெங்காயம் வந்து ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். அப்போ தான் நல்லா ரோஸ்ட் ஆச்சுன்னா அது டேஸ்ட் நல்லாயிருக்கும் புளி சாதம் சாப்பிடும்போது. ஸோ அதனால் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து இந்த ஸ்டேஜ் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து புளி கரைச்சல் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு தண்ணி மட்டும் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா கொதிக்கணும். நல்லா ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டிங்கன்னா நல்லாவே உங்களுக்கே தெரியும், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சாதம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நம்ம வேர்க்கடையில் வந்து எண்ணெயில் வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டியான புளி சாதம் ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பாய்.